பிசாசெல்லாம் தோக்கச்சு கீழே தள்ளி மேலே எகிரி குச்சி இந்த இப்படி பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்க லைஃப் இல்லைங்க. டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் தேவனும் ரொமான்ஸ் பண்ணி வாழ்வதற்காக தான் இந்த லைஃபே. நீயும் தேவனும் ஒன்றாக இருப்பதற்காக தான் கர்த்தர் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அதை தாண்டி நடக்கிற எந்த காரியமும் கர்த்தர் வைத்த திட்டம் அல்ல. அந்த திட்டம் எல்லாம் எந்த மாதிரி திட்டம் தெரியுமா? வண்டி எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் முட்டின மாதிரி, வண்டி எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் பஞ்சர் பண்ணி திருப்பி பஞ்சர் போடுற மாதிரி, வண்டி எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக ஊட்டி மலையிலேருந்து கீழே தள்ளுற மாதிரி இல்லை. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எப்படி சேஃபாக போய் ஊட்டியில் இறங்கி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வண்டி எடுத்துட்டு நீங்கள் வரணும்னு விரும்புவீங்களோ, அதே போல் கர்த்தர் உடன்படிக்கையில் உங்களை வைத்து எல்லாவற்றிலுமே நீங்கள் நிறைவாக இருக்கணுன்றது விரும்புகிறார். தேவன் வைத்திருக்கிறது எல்லாமே மேன்மையானவைகள். குடும்பத்தில் பிரச்சனை வருதா? குடும்பத்தில் பிரிவினை வருதா? குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் போதா? சொல்லுங்கள், அதெல்லாம் சுத்த பொய். பிசாசே நீ காமிக்கிற பிரச்சனை பொய். ஏன்னா எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை இவர் மேலே வந்து விழுந்துச்சு.